ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் வந்து பனங்கிழங்கு கொஞ்சம் போட்டிருந்தோம். அது அறுவடைக்கான நேரம் வந்துருச்சு. இன்றைக்கி அதை தான் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் அதை எடுக்கிறதுக்கு. அது கொஞ்சம் எடுக்க முடியல. மணல் மணல் மேலே அது வந்து பனங்கொட்டையை ஊனி வச்சுருந்தோமா, அதனால் ரொம்ப ஆழமாக இருந்தது. நல்லா வேர் விட்டு மேலே பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டாக. அதில் பனை ஓலைலாம் வந்துருச்சு. பொங்கலுக்கு அதை அறுவடை பண்ண முடியல, அப்போ விளையலை. அதான் இப்போ பண்ணலான்ட்டு நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ஒரு 6 கிழங்கு தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. அதான் அப்புறம் என் வீட்டுக்காரை கூப்பிட்டு, நீங்கள் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனையும் என் வீட்டுக்காரையும் விட்டுட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க 2 பேரும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. என் வீட்டுக்காரர் என்னை மாதிரி ஒரு 10 கிழங்கு மட்டும் எடுத்தார். அதுக்கப்புறம் அவரால் முடியல. அது மணல் வந்து ரொம்ப அதிகமாக அது வீடு கட்டுறதுக்கு வச்சுருந்த மணலில், சரி ரொம்ப தரையில் பனங்கிழங்கு கொட்டையை ஊனி வச்சோம்னா எடுக்க கஷ்டமாக இருக்கும். மணலில் ஊனி வச்சோம்னா எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லா வேரும் விடும், கிழங்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு மணலில் ஊனி வச்சுருந்தோம். அது பார்த்திங்கன்னா மண்ணை எடுக்க எடுக்க கிழங்கு வரைய மாட்டேங்குது. ரொம்ப கீழே தள்ளி வேர் விட்டு நல்லா பெரிய பெரிய கிழங்கா, நல்லா குண்டு குண்டு கிழங்கா இருந்தது. ஆனால் சரி இன்றைக்கின்னு பார்த்து ஒரு 25 கிழங்கு 30 கிழங்கு சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் போதும் அப்படின்ட்டு மீதி அப்படி விட்டுட்டோம். நான் கொஞ்சம் ட்ரை பண்ணேன், என் வீட்டுக்காரர் அவர் கொஞ்சம் ட்ரை பண்ணார். அவர் முடிச்சுட்டு எங்கள் அண்ணன் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. 3 பேரும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு 25 30 கிழங்கு கிட்ட தான் எடுத்தோம். சரி அதான் அப்படியே அது ஒரு வீடியோவாக போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஊர்லலாம் நிறைய பனை மரங்கள் இருக்கிறதுனால பெரியவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க வீட்டில் எப்போவுமே போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ எங்கள் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா, நான் பிறந்த ஊரில் நிறையா இருக்கும் காட்டில். அதை பொறுக்கி எங்கள் அம்மா அப்பா வந்து பனங்கட்டெல்லாம் ஊனி வச்சு நிறைய கிழங்கு சாப்பிடுவோம். அப்போ ஈஸியாக கிடைக்கும்போது அதுக்குள்ளே அருமை தெரியல. இப்போ நான் கல்யாணம் பண்ண ஊரில் வந்து ரொம்ப ரேரு பனைமரம். போகலாம், போய் தேடி பிடிச்சி பொறுக்குனா கொஞ்சம் பொறுக்கலாம், அந்த மாதிரி தான் போக வேண்டியதாக இருக்கும். ஈஸியாக கிடைக்காது. பார்த்திங்கன்னா இப்போலாம் மார்க்கெட் சைடு சந்தைக்கு இந்த மாதிரிலாம் போனோம்னா டவுன் சைடு ஏரியாலலாம் ஒரு கிழங்கு 10 ரூபா அந்த மாதிரிக்கா வச்சு விற்கிறாங்க. அதுவும் நல்லாவே விளைஞ்சிருக்காது அந்த கிழங்கு. பார்த்திங்கன்னாவே தெரியும், ரொம்ப விளைச்சலே இருக்காது. கிராமத்து சைடு நம்ம வீட்டில் அந்த மாதிரிக்கா வைக்கிற இடத்துல உள்ள கிழங்கு நல்லா குண்டு குண்டுன்னு அவிச்சோம்னா அப்படியே ஆரஞ்சு கலரில் நல்லா மாவாக இருக்கும். சாப்பிட்றதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்கும். இங்கே அதிக விளைச்சல் வரதுக்கு முன்னாடி பிடுங்கி விற்றுறாங்க. அவங்க லாபத்துக்கு அவங்க விற்கிறாங்க. அதையும் ஆசைக்காக மக்கள் வாங்க தான் செய்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் யோசித்தோம், நம்ம ஏன் நம்மளே எடுத்து நம்ம வீட்டில் ஊனி வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்புறம் நானும் என் கணவரும் அந்த பழம் விழுகிற நேரத்தில் தோட்டத்து பக்கம் போயிட்டு தேடி தேடி ஒரு சாக்கு போய் எடுத்துகிட்டு போவோம். போயிட்டு அப்போ அன்னைக்கு கிடைக்கிறது ஒரு 5 இல்லைனா ஒரு 10 அந்த மாதிரி தான் கிடைக்கும். அதை கொஞ்சம் சிறுக சிறுக சேமித்து வச்சு அதை மண்ணில் வச்சு அதுக்கு டெய்லி தண்ணி விட்டு அப்படி வளர்த்ததில் தான் இன்றைக்கி கிழங்கு நல்லா வந்திருக்கு. அதை நான் எடுத்து முடிக்கவும் அப்புறம் அதை கட் பண்ணுற இதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதை எடுத்து முடிச்சுட்டு அதில் உள்ள அந்த பின் பக்கம் அந்த வர வேரும் மேலே வந்து குறுத்து வச்சுருக்கும். அந்த குருத்தையும் கட் பண்ணிவிட்டு அந்த தோலை நல்லா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள் உப்பு போட்டு அரைச்சி சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. நல்லா நார் சத்து உள்ளது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இயற்கையாக நம்ம மண்ணில் விளைய வைக்கிறது, நம்மளே வச்சு நம்மளே தண்ணி ஊற்றி அதை சாப்பிடும்போது அதில் ஒரு டேஸ்ட்டே தனிங்க. இதை கடையில் காசு கொடுத்து வாங்க நினச்சா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக கிடைக்கும்போது அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அதில் நான் ஓலைலாம் வச்சிருச்சு, ரொம்ப விளைஞ்சிருச்சு நினைக்கிறேன். இருந்தாலும் கட் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் இன்றைக்கி பனங்கிழங்கு அவிச்சு சொன்னாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அவிச்சதுக்கப்புறம் வெளியே எடுக்கலை. எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி, ஆளுக்கு 2 எடுத்ததும் காலியாக போயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.